திரு மோகன்ஜி அவர்கள், திரைப்பட இயக்குனர் திரு டென்னிஸ் மஞ்சுநாத் அவர்கள், திரைப்பட இயக்குனர் திரு பத்மராஜ் அவர்கள், திரு முருகன் அவர்கள், திரைப்பட தயாரிப்பாளர் திரு சோழன் கா குமார் வாண்டையார் அவர்கள், திரைப்பட தயாரிப்பாளர் திரு ராஜ அம்மையப்பன் அவர்கள், திரு ரவிச்சந்திரன் திரைப்பட இயக்குனர், இவங்களுடைய கரங்களால அவங்க வந்து இசைத்தட்டை வந்து வெளியிடுறாங்க. படக்குழுனர் அவங்க கிட்ட இருந்து பெற்றுக்கிறாங்க. தயாரிப்பாளர் திரு இளங்கோவன், டைரக்டர் திரு ஏ தமிழ்செல்வன். இந்த படத்தை வாழ்த்தி சென்ற ராஜன் சார், மோகன்ஜி சார், இங்கே வாழ்த்து வந்திருக்கிற இயக்குனர் ரவிச்சந்திரன் சார், பத்மராஜ் சார், முருகன் சார். இது வேறு சார் சார்னால பயமாக இருக்கு. இது யார் இந்த சார்னு தேடிக்கிருக்காங்க. நிறைய சாரை போட்டிகள் எந்த சார்னு அவங்க வந்து விசாரணைக்கு வந்துடுறாங்க. இப்போ பத்மராஜ் பேசும்போது அவர் என்னை கோர்த்து விட்டார். ராஜன் அண்ணன் அவர்களுக்கும் என்னை பேச தமிழ் சொல்லியிருக்கலாம். ராஜன் அண்ணன் அவர்களுக்கும் பேர சார் அப்படின்ட்டார். எனக்கு பகீருங்குது. ஏற்கனவே யார் அந்த சார் யார் அந்த சார் எங்கே வந்து தேடிக்கிருக்காங்க. பேர சார்னு இவர் தான் அந்த சாரான்ட்டு நம்மகிட்ட வந்து தமிழை கூப்பிட்றாம. அதனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு நம்ம சாரும் சொல்கிறதே தவிர்த்துருவோம். முருகன் அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, தயாரிப்பாளர் இளங்கோ அவர்களே, இளம் பரத் அவர்களே, ராஜா அம்மையப்பன் அவர்களே, பிரச்சனை இல்லைண்ணே. அதனால் இப்போ தான் தமிழ் வளர்க்குறானுங்க. நம்ம சார் சொன்னோம்ல, இப்போ சார் சொல்ல பயப்படுறோமா, இப்போ அவர்களுங்கள இதனால தமிழ் வளருது. இது ஒன்று தான் நம்மளுக்கு நடக்குது. இந்த படத்தோட பாடல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரிகள் புரிந்த பாடல்கள். எல்லா வரிகளும் அழகா புரியுது. அங்கேதான் இசையமைப்பாளர் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறார். இசையமைப்பாளருங்கிற போது வெறும் இசைதான் காதுக்கு கேட்கணும் இல்லாமல் வரிகள் தெளிவாக கேட்டால் தான் அது நல்ல பாடல், தரமான பாடல். எங்கே இசை ஏறணுமோ அங்கே ஏறணும், எங்கே வார்த்தைகள் மேலே போகணுமோ அங்கே வார்த்தைகள் போகணும். கரெக்டாக பண்ணியிருக்காரு. நம்ம இசையமைப்பாளர் நல்ல தம்பினாலே நல்ல இசையை தான் கொடுத்துருக்காரு. பேருக்கு ஏற்ற மாதிரி பேரையும் காப்பாற்றிருக்காரு, இசையும் காப்பாற்றிருக்கிறாரு. அதில் அந்த ஃபஸ்ட்டு பாடல் டண்டனக்கா கொஞ்சம் கரெக்டாக வச்சுருக்காரு. அவர் மனப்பாடம் பண்ணிட்டார். சாங் சூப்பர். அதே மாதிரி பாடல் வரிகள் சில இடங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு வைரமுத்து இருப்பாரோன்னு சந்தேகப்படுற அளவுக்குலாம் வரிகள். கள்ளிக்காட்டு பேயே என்ன அடிச்சு விட்டாயே, இந்த மாதிரி அவர் தான் இருந்தார். நம்ம கவி பேரரசன் அந்த மாதிரி வார்த்தை போடுவார். அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க இந்த பாடலாசிரியர் பேர் தமிழ் அமுதன். உண்மையிலேயே நீங்கள் பாருங்கள், நிறைய தமிழ் செல்வன், தமிழ் அமுதன், நான் தமிழான்னு விளையாண்டுக்கு இருக்கு நினைக்கிறேன். ஆமாம், தமிழ் அந்த கவி பேரரசோட அந்த இவர் இருப்பாரோ அப்படின்னு தோணுது பாருங்க. நம்ம கவிஞர் வாலி நிறைய பாடல் இருப்பார். இந்த படம் ஒட்டி அதெல்லாம் பார்த்தா நிறைய பாடல். அது பாடல் கட்டு கண்ணாசன் எழுதியிருப்பாரோ ஒரு சந்தேகம் வரப்போ. கண்ணாசன் பாடல்ல சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ் அமுதன் எழுதின சாங்கு, வைரமுத்து எழுதின சாங்குன்னு ஒரு சந்தேகப்படுறோம்னா அதே வெற்றி. அப்புறம் அந்த ஐட்டம் சாங் நிறைய பார்த்துருக்கோம். வரிகள் கிளுகிழப்பா இருக்கும். இதுல வரிகள் கிளுகிழப்பா இல்ல, ஆடுறவங்க தான் கிளுகிழப்பா இருந்தாங்க. டான்ஸ் சூப்பர் ரசிச்சிருக்காங்க. வாங்க பாருங்க, கண் கொட்டாம இவன் கொட்டாம ரசிச்சிருக்காரு ஒருத்தர். அதுல வரிகளை பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம் சாங்ல வேற மாதிரி வரிகள் இருக்கும். ஐட்டம் சாங்லயும் தத்துவ வார்த்தைகள் இருந்துச்சு. அந்த இந்த காலத்துல பணம் எவ்வளவு முக்கியங்கிறத ஒரு வரிகள் சொல்லிச்சு. இந்த செருப்புக்கும் பணம், அறுவை சிகிச்சைக்கும் பணம். ஏன்னா ஒரு ஐட்டம் சாங்கில் இதெல்லாம் சொல்லணும், சில மாம்பழமா போயிடலாம். இங்கே பழத்தை பற்றி பேசலை, பணத்தை பற்றி பேசிக்கலாம்.
வார்த்தைகளுக்கு பல அர்த்தம் இருக்கும். தோற்றம் அப்படிங்கும்போது ஒன்று பிறப்பு, அடுத்து உடல் உருவம், உருவ அமைப்பு. சில இடத்துலாம் போட்டிருப்பாங்க, ஒரு நினைவு சின்னமாக இருக்கட்டும், நினைவு சிலையாக இருக்கட்டும், கீழே அந்த சிலைக்கு கீழே தோற்றம் 1926, மறைவு 1992 போட்டிருப்பாங்க. தோற்றம்ங்கிறது பிறப்பு, இன்னொரு தோற்றம்ங்கிறது உருவ அமைப்பு. இதில் கண்டென்ட் வந்து சொல்லுவாங்க, பழமொழி இருக்கு, உருவத்தை பார்த்து எடை போட்டுறாதீங்க அப்படின்ட்டு. அதனால் ஆளை பார்த்து இடம் போடாதீங்க அப்படிமா. அதனால் ஆளுக்கும் குணத்துக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆளை பார்த்தா கரும்புடா இருப்பான், உள்ள அப்படி பூமா இருக்கும். சொல்லுவாங்களே, பலாப்பழம் வந்து பார்த்தா வெளியே முள்ளுமுள்ளா இருக்கும், தொட்டா குத்திருமோன்னு இருக்கும், உள்ள பார்த்தா சொலையா இருக்கும். பலாப்பழம் போது விஷயம் ஓகே, அந்த ஏரியா நினைக்கிறேன், அதனால பலாப்பழத்தை சொல்றேன். அதனால பலாப்பழத்தை டக்குன்னு புரியும் உங்களுக்கு. அது மாதிரி தோற்றம். இப்போ இங்கே பாருங்க, நான் ஃபஸ்ட்டு இந்த யார் தோற்றத்தை பார்த்து வியந்தேன்னா, நம்ம புடிச்சர் தோற்றத்தை பார்த்து நான் வியந்தேன். இளங்கோ அவரை புடிச்சர் பார்த்து நான் வியந்தேன். ஏன்னா அவர் பார்த்துட்டு இவர் பையன் தான் ஹீரோன்னா, நான் பையனை பார்த்தேன், அவர் தம்பிமா இருக்கார், ஒரு அண்ணமா இருக்காரு. ஏதோ ஒரு 3-4 வருஷம் வித்தியாசம் இருக்க மாதிரி தோணுது. தோற்றம் எப்படி இருக்கு, அவருக்கு அண்ணன் மாதிரி இருக்கு. எதிரிக்கு சார் அப்போ அப்படி கேமரா பேன் பண்ணுங்க, அவரை பார்த்து அவரை காட்டுங்க. தோற்றம் அவர் தம்பி மாதிரி இருக்கு, இவர் அண்ணன் மாதிரி இருக்கு. ஆனால் உண்மை என்ன, அவர் பையன், இவர் அப்பா. இங்கே தெரிஞ்சு வச்சா தோற்றத்தை பார்த்து சேர்ந்து இதுவே பெரிய உதாரணம். தோற்றத்தை பார்த்து ஏமாறக்கூடாது. இவர் அண்ணன் மாதிரி இருக்காரு, உண்மையிலே அப்பா. அதனால கதையோட கண்டென்ட்டே முடிஞ்சு போச்சு. நம்ம உருவத்தை பார்த்து ஏமாறக்கூடாதுன்ட்டு. சார், நீங்க அடுத்த படத்துல கதாநாயகத்துல இவரு கார்த்தி மாதிரியும் ஒரு சூரிய மாதிரி வரட்டுமே ஒரே குடும்பத்துல. ஏன்னா தோற்றத்தை நான் ஃபர்ஸ்ட் இவரை பார்த்தேன், நான் வேந்துட்டேன், என்னடா இவ்வளோ யூத்தா இருக்காருன்ட்டு. இப்போ சொல்றேன், இப்போ நீங்க பட வாய்ப்புக்காக டிஆர்ட்ட போங்க, பாக்கிராஸ்ட போங்க, இப்போதைக்கு நீங்க வந்து மணிரத்திட்ட போங்க, சங்கர்கிட்ட போங்க, லோகேஷ் கனகராஜ்கிட்ட போங்க, வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா ஒரு நடிகனுக்கு ரொம்ப முக்கியம் அவர் உடம்பை சீராக வைத்திருக்க, அவர் தோற்றத்தை சீராக வைத்திருக்க வேண்டும். அதான் ஃபர்ஸ்ட். வாய்ப்பு கிடைச்ச நடிகர் இருக்காங்க, வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் எக்ஸஸ் பண்றது, பாடியை அப்படியே ஒரு கிரிப்பை வச்சுக்கிறது. படம் கிடைச்சது அப்புறம் 5ஆவது படம் பார்த்தா வயிறு தட்டி போய் பேண்ட் அளவில் மாறி போய், ஃபர்ஸ்ட் படத்தில் பேண்ட் அளவு 30 இருக்கும், 5ஆவது படத்தில் 34,000. இப்படிலாம் மாறும். ஏன்னா அது வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து கேர்லெஸ் வந்துடும். அந்த கேர்லெஸ் எப்பவும் வரக்கூடாது, ஒரு நடிகருக்கு எப்பவும் வரக்கூடாது. இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ கல்யாணம் இருக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க வருவாங்கல்ல, அது வரைக்கும் கரெக்டாக வச்சுருவாங்க. ஏன்னா மாப்பிள்ளை பார்க்க பொண்ணு பார்க்க வர்றாரு, நம்மளை பிடிக்கணும், அது வரைக்கும் உடம்பு அப்படி வச்சுருப்பாங்க. ஒருத்தன் ஓகே பொண்ணு அழகா ஸ்லிம், அழகா சூப்பராக சிம்ரன் மாதிரி இருக்குடா, த்ரிஷா மாதிரி இருக்குடா அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணிடுவான். கல்யாணம் குழந்தை பார்த்தோம்னா டோட்டலாக மாறிடும். ஏன்னா அவங்களுக்கு என்ன, கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளை பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணி அப்படின்னு ஒரு கேர்லெஸ், அங்கே தான் உடம்பு போடுது. பெண்கள் வந்து புருஷன் ரசிக்கணும், அப்புறம் நமக்கு நம்ம ஃபிட்னஸ் ஆக்கணும், நம்மளை நம்ம ரசிக்கணும். அடுத்தவங்களுக்காக நமக்காக தான் நம்ம உடம்பு, நம்ம ஆரோக்கியத்துக்காக நம்ம உடம்பு, கல்யாணத்துக்காக உடம்பு, பிள்ளை பூக்கிறதுக்காக உடம்பு, எப்பவும் ஆரோக்கியத்துக்காக உடம்பு இருக்கணும். அது வேற டிபார்ட்மெண்ட், அப்புறம் பேசுவோம்.
நடிகன் சார், நடிகன் வந்து தோற்றங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படம் டைட்டில் தோற்றம். அப்போ தோற்றத்தை பற்றி நிறைய பேசணும் ஆரம்பத்தில். ஏன்னா தோற்றத்தை பார்த்து இடப்படக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய உதாரணங்கள் சினிமாவில் இருக்குது. எம்ஜிஆர் காலம், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், அப்போல்லாம் ஹீரோ நடிக்கிறவங்களுக்குலாம் ஒரு இலக்கணம் வேணும். சிவப்பாக இருக்கணும், சுகுமுடியாக இருக்கணும். ஒரு காலத்தில் தியாகராஜ போகிற காலத்தில் எப்படின்னா அவங்களே பாடணும். அப்போ எம்ஜிஆர் சிவாஜி வந்ததுக்கப்புறம் ஓகே பாடுறது டிஎம் சௌந்தரராஜனா இருக்கலாம், நம்ம வாய்ஸ் வச்சா போதும். ஆனால் தோற்றம் அப்படி இருக்கணும். கமல்ஹாசன் வந்தார், உங்களுக்கு சிவகுமார், எல்லாம் அழகு அழகு அழகு, சிவப்பு சிவப்பு சிவப்பு. எல்லாம் ஒருத்தர் ஒரு ஆள் கருப்பு வராருங்க, கருப்பு வந்தார், பரட்ட தலை, யார் எந்த அளவுங்க, கண்ணுங்கரையன் இருக்காப்புல, கண்ணு தூண்டு இருக்கு. அப்படின்னா யாரு? அந்த ஆள் தான். அந்த தோற்றத்தை பார்த்து இவரெல்லாம் ஹீரோவா, இவங்களாம் ஹீரோ நடிக்க வந்துட்டாங்களான்னு கிண்டல் பண்ண அந்த ஆள் தான். அவர் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார். அங்கே உருவத்தை பார்த்து எடை போட்டாங்க, அடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் பாக்கியராஜ் படத்தில் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவர் கே பாக்கியராஜ் சார். புதிய வரப்படும் படம் பாரதிராஜா சார் ஹீரோ தேடுறாங்க. நான் அவர் ஒரு வாத்தியார் கேரக்டருக்கு ஹீரோ தேடுறாரு. அவருக்கு அப்போ அந்த கேரக்டருக்கு பெரிய ஹீரோ சிவகுமாரோ கமலஹாசனோ அதெல்லாம் அவருக்கு செட் ஆகலை. யதார்த்தமாக இருக்கணும். திடீர்னு பார்த்தா பாக்கியராஜ் பார்த்துக்காரு, இவன் கரெக்டாக இருப்பானே, இவா சட்டையை போடு கண்ணாடி போடு பண்ணார், இவர் தான் ஹீரோன்ட்டார். அன்னைக்கு எல்லாரும் எதிர்த்து வச்சிருக்காங்க, என்ன பிறப்பு ஹீரோ போடுறீங்க. பாரதிராஜா சாருக்கு அவருக்கு கான்ஃபிடன்ட். அன்னைக்கு உருவத்தை பார்த்து எல்லாருமே எதிர்ப்பு வச்ச அந்த உருவம் தான் பின்னாடி இன்னைக்கு திரைக்கதை மன்னன். டார்லிங் டார்லிங் முந்தானே முடிச்சு, தூரம் நின்று போச்சு, எத்தனை வெற்றி படங்கள். தோற்றம் மாறும்போது தோற்றத்தை பார்த்து நம்ம தப்பா இட போட்டோம். அன்னைக்கு பெரிய ஆளாயிட்டார். அதே காலகட்டம் ஒருத்தர் கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள் ஓகே, குள்ளம்மா, முடி, தாடி, டண்டனக்கா டண்டனக்கா, நம்மாளு டி ராஜேந்தர் தலைவர். அவரு நடிக்கும்போது தெரிஞ்சாரு, இல்லையா மூஞ்சில கண்ணு மட்டும் தெரியுது, மோம்பூர தாடியா இருக்கு. இவர் ஹீரோவானாங்க. அவர் படம் தான் முதல்ல 1 கோடி பிசினஸ் ஆச்சு. ரஜினி கமல் படத்தோட பிசினஸ் ஆச்சு. ஆட்டி படைச்சார். அப்படியா மயிரணி காதலி, தங்க கல்யாணி, எத்தனை படங்கள். உருவத்தை பார்த்து இடப்படக்கூடாது. அதுக்கப்புறம் கஸ்தூர்ராஜா டைரக்டர், சொந்த படம் ஒல்லியே ஒருத்தர் போறாரு. ஆமா, துள்ளுவத இளமை, ஹீரோ தனுஷ். எல்லாரும் பார்த்து என்ன அவன் ஊதி மாதிரி இருக்கான், உடம்புல உனக்கு சதை இருக்கா இல்லையா, இல்லை எலும்பு தானே இருக்கே அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. இன்னைக்கு தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத ஹீரோவில் டாப்பில் இருக்கிற ஹீரோவில் அவரும் ஒருத்தர் தனுஷ். இவருக்கு அதுக்கப்புறம் எஸ்ஏசி சார், இயக்குனர் எஸ்ஏசி சார். நாளைய தீர்ப்பு தன் மகனை ஹீரோ ஆக்குறாரு. அந்த படத்தை பார்த்துட்டு இங்கேயாவது மக்கள் சொன்னாங்க, பத்திரிக்கையே சொல்லிச்சப்போ அவர் பேச கிண்டல் பண்ணி ஒரு கேவலமா சொன்னாங்க, நல்லா நசிஞ்சு போன 5 வயசு மூஞ்சி மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவர் தான் இளைய தளபதியாகி இன்னைக்கு தலைவராயிட்டார். இதுல என்ன தெரியுது அப்படின்னா, யாரையும் உருவத்தை பார்த்து நம்ம எடை போடக்கூடாது. அவனுக்குள்ள பவர் எப்போ வெளியே வரும், அவனுக்கு திறமை எப்போ வருமோ இப்போ வெளியே வரும். தோற்றத்திற்கும் திறமைக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம திரையுலகில் நிறைய நடிகளாக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், தோற்றத்தை பார்த்துமே எடை போட்ட கூடாது. அது இந்த படம் நம்ம தமிழ் செல்வன்
கண்டென்ட் புதுசாக எனக்கு நிறைய கதைகள் புதுசாக லவ் ஸ்டோரியாக இருக்கும் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த தோற்றத்தை பார்த்து இடம் கூட கண்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு புதுசாகப்படுது. ஏன்னா இப்போ நிறைய வருது. இப்போ நம்ம என்ன கஞ்சா கடத்துறது இந்த மாதிரி நிறைய கதைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இளங்கோ அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணாலும் நம்ம ராஜா அம்மையப்பன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. நிறைய ஆதங்கத்தை நிறைய வெளிப்படுத்தினாங்க. இப்போ நிறைய வர சின்ன சின்ன புடிச்சர்கள்லாம் அவங்க வெளிப்படுத்துகிற ஆதங்கம் வந்து தேட்ரு கிடைக்க மாட்டேங்குதுன்னு தான். சீக்கிரம் அதுக்கு முன்னால் ஒரு விடிவு காலம் வரணும். வரும். ஏன்னா சின்ன சின்ன படங்கள் தான் சிறிய டெக்னீஷியன்களையும் சிறிய நடிகர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குது. அவங்களுக்கு ஒரு வாழ்வாரத்தை கொடுக்குது. பெரிய படங்கள்லாம் நம்பர் 1 மியூசிக் டைரக்டர், நம்பர் 1 கவிஞர், நம்பர் 1 கேமராமேன், நம்பர் 1 எடிட்டரு, ஏற்கனவே பொடுக்குன்னு சம்பாதிச்சவங்களுக்கு அது வேலை வைப்பாங்க. ஆனால் ராஜா அம்மையப்பன் மாதிரி நம்ம இளங்கோ அவர்கள் மாதிரி சிறிய படம் பண்ணும்போது அங்கேதான் சிறிய இசையமைப்பாளர், சிறிய பாடலாசிரியர், சிறிய காஸ்டியூமர், சிறிய மேக்கப் மேன், சிறிய கேமராமேன், சின்ன சின்ன நடிகர்கள், இவங்களுக்கெல்லாம் பல கால வேலை இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர் தான் திரையுலகில் உள்ள சிறிய டெக்னீஷியன்லையும் நடிகர்களையும் காப்பாற்றுறது நீங்கள் தான் சார். நீங்கள் தான். அப்போ திரையுலகில் உள்ள சின்ன டெக்னீஷியன்லாம் காப்பாற்றுற உங்களை யார் காப்பாற்றுறது? சிறிய பிடிச்சல யார் காப்பாற்றுறது? அதுக்கு ஒரு விடிவு காலம் வரணும். எல்லாரும் சொன்னாங்க சங்கங்கள்லாம் முயற்சி பண்ணிட்டு சீக்கிரம் வரும் சார். சீக்கிரம் விடிவு காலம் வரும். சின்ன படங்கள் இப்போ சொன்னாங்க ரப்பர் பந்து ஜெயிச்சது, சின்ன படம் ஜெயிச்சது. இந்த படம் ஜெயிக்கும். இன்னும் ஒரு 4 சின்ன படம் ஜெயிக்கும் போது அப்போ தேட்டருக்காரர்களுக்கு பயம் வரும். ஏன்னா பெரிய படங்கள்லாம் போட்டு லாஸ் ஆகி போச்சு. சின்ன படங்கள் தானே வெற்றி அடித்து வசூலை கொடுக்குது. அப்போ ஒரு சின்ன படம் வரும்போது இது ஜெயிச்சிருமோ, இந்த படம் ஜெயிச்சிருமோ, இந்த சின்ன படம் ஜெயிச்சிருமோ அப்படின்னு சின்ன படம் ஜெயிச்சிருமோன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் பயம் வரும். அது வரணும்னா சிறிய படங்கள் ஜெயிக்கணும். வருஷத்துல 4 சின்ன படம் ஜெயிக்கட்டும். அடுத்த வருஷம் எல்லா சின்ன படம் தேட்டருக்காரங்க வாங்குவாங்க. ஏன்னா தேட்டருக்காரங்க அவங்க என்னன்னா அவங்களுக்கும் சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணி ஆளே வரலைங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க சைடு ஒரு நியாயம் இருக்கு. அவங்களுக்கு பயம் இருக்கு. நம்ம தேட்டர் கொடுத்துறோம், 10-15 வராங்க, 20 வராங்க, அப்படி பயம் இருக்கு. அந்த பயத்தை போக்கணும்னா நம்ம அவங்கள குறைச்சிட்டு இருக்கக்கூடாது. சிறிய படங்கள் ஜெயிக்கணும். சிறிய படங்கள் நல்ல கதையை பண்ணி நல்ல ஒரு ஸ்க்ரீனில் பண்ணி தரமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் வரவேற்பார்கள். அதுக்கு இந்த வருஷமே நிறைய படங்கள் உதாரணம். அந்த உதாரணத்துல இந்த தோற்றமும் ஒன்று. இளம் நாயகன் இளம் பரத் நல்லா நடிச்சிருக்காரு. எந்த இடத்துலயுமே அவர் ஒரு புதுமுகம் மாதிரி தெரியல. ஏற்கனவே நடிச்ச அனுபவம் நடிக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. அதுக்கு காரணம் இங்க அப்பாட்ட உள்ள இயக்கம். இங்க உள்ள ஏக்கம், இங்க உள்ள இது அங்க வீரியமா வெளியே வந்துருச்சு. அவரு நடிக்கும்போது அவருக்குள்ள ஈர்ப்பை விட அப்பா நினைச்சுப்பாரு, என் பையன் பெரிய ஹீரோ ஆகணும், என் பையன் நல்லா நடிக்கணும், என் பையன் படம் பெருசா வரணும் அப்படின்னு அந்த நினைப்போடையே ஒவ்வொரு நாளும் நினைச்சுப்பாரு. அந்த நினைப்பு தான் சார் பாசிட்டிவ் தாட். அது அங்கே பாசிட்டிவ். முதல் சாங்ல பார்த்தா நானும் பார்த்தேன். அந்த தோற்றம் சொன்னாங்க, தோற்றம் அவர் பார்த்தா நம்ம வீட்டு பையன் மாதிரியே இருக்காரு. ஓகே, கதாநாயகி வசூரா பார்த்தா அத்தை வீட்டு பொண்ணு மாதிரியே இருக்கு. தோற்றம் இவர் நம்ம வீட்டு பையன் மாதிரியே தோற்றமா இருக்காரு. அது நம்ம அத்தை பொண்ணு மாதிரியே அது ஒரு தோற்றம். என்ன ஒரு ஃபேஸ் வந்து முதல்ல இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேஸ் கதாநாயகனுக்கு அமைஞ்சிருச்சு, கதாநாயகிக்கு அமைஞ்சிருச்சு. நேட்டிவிட்டி ஃபேஸ். அப்புறம் ஃபர்ஸ்ட் சாங்கு நல்ல மெலோடி போயிட்டு இருக்கு. டைம் கிடைக்கும் போதெல்லாம் கிஸ் அடிக்கிறாரு.
நானே அதில் ஒரு 32 33 கிஸ் அடிச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட் சாங். சரி ஓகே, முதல் சாங்கில் இள ரத்தம், இளம் 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 பரத் மாதிரி இது இள ரத்தம். அது டிரான்ஸ்ஃபர் மாஸ்டர் சொன்னாரா இல்லை பேர் அடிச்சாராங்கிறது நான் டிரான்ஸ்ஃபர் மாஸ்டர் விசாரிச்சுக்கிறேன். அவர் பார்த்தா மூஞ்சி நல்ல மூஞ்சியா இருக்கு, சொல்லியிருக்க மாட்டார். ஓகே சொன்னீங்களா? கரெக்ட். அப்பா எதிர்பார்த்துக்க மாட்டார். இப்போ அவர் இளங்க பார்க்கும்போது ஷாக்காக இருக்கேன், நம்ம பையனா பூந்து விளையாடுறான், வீட்டில் அவ்வளோ சாதுவாக இருக்கானே, ஏன்னா பூந்து விளையாடுறான்னு நினச்சிருப்பாரு. சரி ஃபஸ்ட்டு சாங்கில் 33 கிஸ்னா இதோட முடிச்சு நினச்சேன். அடுத்து 3ஆவது சாங் ஒன்று அதுலையே அது திரும்ப அப்படிங்கிறாரு. ஓ என்னையா பூந்து விளையாடுறாங்க, என்னைய ஒருத்த வரைக்கும் கமலாசம் கூட ஒரு கிஸ் அடிச்சதுலங்க. அவர் படத்துல என்ன பார்த்தா 10 கிஸ்க்கு அடிக்க மாட்டாரு. என்னைய முடியலையா அடிச்சிட்டே இருக்காப்ல. அதில் அடுத்த படம் நீங்க இது ஸ்பாட்ல இருக்கணும். சாங் எடுக்கும்போது இளங்க சார் அப்படியே டைரக்டருக்கார இல்லையோ நீங்க பாட்டே இருங்க, அப்போ தான் அந்த படம் ஏ படம் இல்லாம யூ படமா வரும். சார் அப்பனே காரணத்துக்கு. ஏன்னா அவருக்கு என்ன பண்றாரு, அங்கே பையனை பார்க்கல, ஹீரோ பார்த்து இந்த படம் எப்படியே வெட்டி அடிச்சணும், அப்போ நிறைய கிஸ் அடி, அப்போ தான் யூத்தை கவர் பண்ண முடியும். மாஸ்டர் நீங்கள் என்ன சரியா தெரியாது, நீங்கள் டான்ஸ் மூவ்மெண்ட் சரி இருக்கோ இல்லையோ கிஸ் அடிக்க விட்டுங்க. என்ன வரைக்கும் படத்தில் 100 கிஸ் அடித்தா தான் இந்த படத்துக்கு யூத் வருவாங்க. அப்படின்னு யூத்தை கவர் பண்ணுறதுக்காக அப்பாவோட அனுமதியோட நான் ஏக்கம் நடிச்சது பெரிய ஹீரோவாக ஏக்கம் நடித்தேன். ஆனால் முத்தம் முக்குறது ஏக்கமாயிருக்கேன். ஆமாம் ஆமாம். ஓகே, அடுத்த படத்தில் இவரையும் ஹீரோ போட்டு அவரையும் ஹீரோ போட்டு இவருக்கு ஒரு ஹீரோயினி அவருக்கு ஒரு ஹீரோயின் போட்டு யாரும் அதிகம் முத்தம் கொடுக்குறது. அப்போ நான் மகனா என்னையே பார்க்குறாரு. நானே சொல்கிறேன், நீங்கள் தான் சார் படத்தை ஹீரோ போ முடிஞ்சோம். தோற்றம் ஏற்கனவே சொன்னார் ஃபஸ்ட்டு. தோற்றம் குட் ஈவினிங் டு ஆல் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும். இந்த ஃபிலிம் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம், இந்த ஸ்டேஜும் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்பீச். ஸோ ரொம்ப நர்வஸாக தான் இருக்குது. அண்ட் டேரக்டர் சாருக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ணணும், பிகாஸ் அவர் என்னை அக்செப்ட் பண்ணதுக்கு அண்ட் இந்த ரோல் இவ பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் ப்ரொடியூசர் சார் இளங்கோ சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, அவர் எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. வந்திருக்கிற இடம் சூப்பர் அப்படிம்பாங்க. இந்த டீமில் நான் ஜாயின் பண்ணதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேர்த்த இங்கே மீடியாலையும் வீடியோலையும் தான் பார்த்துருக்கோம். ராஜன் சார், பேரரசு சார் எல்லாத்தையும் இப்போ நேரில் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு பெருசாக பேச தெரியாது. ஓகே, இங்கே இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ் சார் பற்றி சொல்லணுன்னா, ஹீ இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி பர்சன். ஒரு புது ஹீரோ இல்லை ஹீரோயின் இல்லை எனி ஆக்டர் அப்படின்னாலும் அவங்கள ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நடிங்க, அதுலேருந்து நான் என்ன பெஸ்ட் எடுக்க முடியுமோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து பண்ணுற ஒரு டைரக்டர் சார். நீங்கள் ஒரு சிறந்த ஆசான் சார் எல்லாருக்குமே. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ப்ரொடியூசர் சார், பெற்ற பிள்ளையை ஜெயிக்கணும்னு நினச்சி வந்த தந்தை தோத்ததா சரித்திரமே. சார் கண்டிப்பாக ஜெயிக்கிறோம் சார். பரத், இப்படி ஒரு அப்பா ப்ரொடியூசர் கிடைச்சதுக்கு உங்களோட நான் ரொம்ப பொறாமப்படுறேன். தேங்க்யூ வெரி மச் சார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. என் கூட நடித்த எல்லா சக ஆக்டருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
மச். இந்த தருணத்தில் இருக்கிற ஹீரோ மியூசிக் டைரக்டர் சார், தேங்க்யூ. எனக்கு ஒரு சாங் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எல்லாரும் மெலடினாங்க, மெலடி பிடிச்சிச்சு. மெலடி விட எனக்கு பப் சாங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொரியோகிராஃபர், உங்களுக்கே கொரியோகிராஃபர் ஜெயமதி சார், தேங்க்யூ வெரி மச். நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்ததுக்கு. லிரிக்ஸ் அவருமே சூப்பராக பண்ணியிருந்தார். தமிழ் அமுது சாரி. ஸோ எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்தபடியாக படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு இளங்கோவன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். எனக்கு அதிகமாக பேச தெரியாது, இருந்தாலும் ஒரு வார்த்தைக்கே மட்டும் பேசுகிறேன். நான் கடந்த 30 வருஷமா இந்த சினிமா பைத்தியம். தியேட்டர் ஓடிக்கிட்டே படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நிறையா சென்னைக்கு பாக்கியராஜ் சார் வீட்டுக்கெல்லாம் போய் அலைஞ்சிருக்கேன். அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. எங்கள் ஊருக்காரர் ஒருத்தர் அழைச்சி போனார் டி ராஜேந்தர் வீட்டுக்கு. அப்போலாம் ஆசைப்பட்டு அவ்வளோ சுற்றி வந்தேன். அப்போ எனக்கு பேக்ரவுண்டு சரியாக சப்போர்ட் இல்லாதால என்னால் நடிக்க முடியல. அதுதான் மெயின். என்னுடைய ஆசையை என் மகன் அதான் தான் நாளில் அந்த இது ஆடுங்க கூட அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அது ஒரு டீம் மாமா சுரண்குமார் மாமா ஒரு படம் வெண்மண் கொண்டான்னு எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணாங்க. அப்போ ஒரு டீம் நண்பர் பாண்டு இவர் தான் எனக்கு தமிழ் சொல்லோட பாலமாக இணைச்சிருச்சு. அந்த டீமில் நாங்களாம் அந்த லொக்கேஷன் பார்க்கறதுக்காக ஒரு 15 நாள் என் கார்லேயே அடிச்சுட்டு சுற்றுனோம். அப்போ தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடு, தம்பி நல்லா நடிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு கேட்டேன். அந்த ஒரு வாய்ப்பு இவர் மூலியமாக தான் எனக்கு கிடைச்சிது. தமிழ் ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்க பார்ப்போம். அடுத்த ஒரே நாளில் எங்கள் வீட்டுக்கு டைரக்டர் அடிச்சுட்டு வந்துட்டார். வேற எதுவுமே பேசல. நான் வீட்டுக்கு வரேன் சார், எங்கே இருக்கு உங்கள் வீடு அப்படின்னு கேட்டால் வந்துட்டாங்க. வந்துட்டு பார்த்த உடனே தம்பி பிடிச்சிச்சு. நாங்கள் உடனே ஆரம்பிச்சிடும். ஒரே வாரத்தில் எங்கள் ப்ரொடியூசர் யாருன்னா அவங்க தோட்டம், அதாவது நன்றி. அவர் இப்போ எனக்குலாம் ப்ரொடியூசர் வாய்ப்பே இல்லை, பணம் கிடையாது எனக்கு. அவரு தான் ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு. ஆக்சுவலாக ஒரு வாரம் அவர் காசை போட்டு 5-10 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு 10 நாள் எல்லாம் ஸ்கிரிப்ட்லாம் முடிவு பண்ணிட்டார். இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் லேட்டாகவும் பணம். ஆனால் தம்பிக்கு SRM காலேஜில் 5வது மாதம் காலேஜ் நடக்குது. இந்த 2 மாதம் தான் படம். 2 மாதத்தில் முடிக்கிறேன்னு ஷூரிட்டி கொடுத்தாரு டைரக்டர். அப்போ அதனால் இந்த 2 மாதத்தில் முடிக்கணுங்கிறதுக்காகவே அவர் லேட்டாகும். அப்போ நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்க, இந்த நீனே பண்ணிக்க, நான் விட்டு தரேன்னு அவர் எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. சீரியஸாக அவர் தான் தயாரிப்பாளர். உண்மையாக எனக்கு வாய்ப்பு கொடுத்தது அவர் தான். அதை செஞ்சு கொடுத்தவர் என் தம்பி தமிழ்ச்செல்வன். எல்லாம் ப்ராப்பராக பட்டுன்னு முடித்தோம். சரி படத்தை முடிக்கணும், 3 மாதம் தான் டைம், ரிலீஸ் பண்ணி ஆகணும்னா 6 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு பணம்லாம் இப்படிலாம் நிறையா அது இப்படி சப்போர்ட்டாக வந்தாங்க நிறைய பேர். எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் எனக்கு பணம் கொடுத்து உதவுனாங்க. எங்கள் அண்ணன், எங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்காங்க. இந்த படம் பெருசாக இருக்கும் கண்டிப்பாக. அது எப்படி ஆண்டவனை கேட்டுங்க, எங்களை வாழ்க்கை எங்களுக்கு பண்ணி கொடுங்க. மற்றபடி என் தம்பிக்கும் எனக்கும் நிறைய சண்டை வரும், தமிழ்ச்செல்வனுக்கும். அது நாங்களாம் சும்மா இயற்கையாக தான். நான் ஒன்றும் இதால் பேசல. அடுத்து ஒரு நிமிஷம் கூட என்னட்டு அவன் இது வரைக்கும் கோவப்பட்டதே இல்லை. ஏன்னா உரிமையாக இப்போ தம்பி ஆகிட்டோம் அவன் எனக்கு. இப்போ அப்படி தான் எனக்கு கண்டிப்பாக அவனை வச்சு இன்னும் ஒரு 5 படமாவது நான் எடுப்பேங்கிற நம்பிக்கையோட. ஏன்னா பேரரசு சாரு பார்த்ததில்லை, பட் அவர் படம் போல் ஹரி படம் போல் விறுவிறுப்பாக பண்ணணும், இல்லைன்னா படமே வேண்டாம் பாதியில் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி மிரட்டியே இருந்தால். ஆனால் பேரரசு சார்லாம் வந்திருக்காருங்கிறது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன். மெயினாக இந்த படத்துக்கு ஒப்புக்கொண்டதே என் பையனும் வளருன்னு. பட் இந்த பாட்டை கேட்டேன், எனக்கு கதாநாயகி கூட கொஞ்சம் ஆசிலேஷனாக தான் இருந்தோன்னே. ஆனால் அந்த பாட்டை கேட்டதுமே எனக்கு மெயின் கதாநாயகி இசையமைப்பாளருடைய பொண்ணு பிரியங்கா, டாக்டர் பிரியங்கா, சூப்பர் சிங்கர். அவங்க அந்த பாட்டை கேட்டதுமே மயங்கிட்டேன் நான். உண்மைதான். இந்த ஒரு பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டு அந்த பாட்டை கேட்ட உடனே மயங்கி போய் உடனே இந்த படத்துக்கு நானே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக போச்சு. அந்த இசையை அமைச்ச அவருக்கு ரொம்ப எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாம் பார்த்து சேஃப்டியாக போகணும். ஊருக்கு வந்தவங்க எல்லா பத்திரிக்காரங்க எல்லாத்துக்குமே நன்றி. அவ்வளோதான்.